வெல்கம் டு சத்யாஸ் குக் புக். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான குட்டீஸ்க்கெலாம் பிடிச்ச இடியாப்பமும் தேங்காய் பாலும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? 2 மூடி அளவுக்கு நான் தேங்காய் துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூடவே 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சாதான் நமக்கு பால் திக்காக கிடைக்கும். அப்போ தான் நமக்கு இடியாப்பம் கூட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா சல்லுன்னு இருக்கும். பாருங்கள், தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிற இடியாப்பம் மாவு தான் நான் வாங்கியிருக்கேன். ரெடிமேட் மாவு தான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கை பொறுக்கிற அளவு வந்ததுக்கப்புறம் கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. அது வரையும் கரண்டியால் பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு விடுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் நம்ம பிசைய போகிறோம். எடுத்ததும் தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப பதம் கிடைக்காம போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலரி விடுங்க. இப்போ சூடு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு இருந்தது. இந்த மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடுங்க. அது உள்ளேயே ஆவிலே நல்லா கொஞ்சம் ஒரு பாதி அளவு வெந்திருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ முறுக்கு குழாயில் இந்த இடியாப்பத்துக்கு ஒரு அச்சு இருக்கும்ல, அதில் நல்லா உருட்டி உருட்டி போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் இட்லி பானையில் தண்ணியும் வச்சாச்சு. பாருங்கள், பிழிய ஆரம்பித்தாச்சு. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இறங்குது பார்த்திங்களா மாவு. நம்ம பிசைகிற பக்குவத்தில் தான் இருக்குது. ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும். இதே மாதிரி இன்னொரு தட்டிலையும் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பெருசாகவும் பிழிஞ்சிக்கலாம். இட்லி மாதிரி அந்த குழிக்கு தகுந்த போலவும் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான். பாருங்கள், வெந்துடுச்சு. எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பார்த்திங்களா? அவ்வளோதான், நம்மளோட இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது சூடான இடியாப்பம் கூட தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.